மகாலட்சுமி தோன்றினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சந்திரனும், ஐராவதமோ, கற்பகமோ, கற்பக விருட்சமோ இன்னும் பலவும் தோன்றிய போது, அந்த சமயத்தில் தான் துளசியும் தோன்றினா. மகாவிஷ்ணு வந்து லக்ஷ்மி தன்னோட மார்பில ஏத்துக்கிறார். தனக்கு ஒரு இடம் தருமாறு துளசி வேண்டிக்கிறார். தேவி வந்து இந்த மகாலட்சுமிக்கு நான் ஏன் என்னோட வலது மார்புல இடம் கொடுத்தேன் தெரியுமா? இவ வந்து பன்னெடுங்காலமா என்ன நினைச்சு தவம் பண்ணியிருக்கா. அதனால அவளுக்கு ஒரு இடம் கிடைச்சது. நீயும் மார்க்கண்டேய மகரிஷியின் ஆசிரமத்துக்கு போயி, அங்க துளசி செடியினோட வடிவத்துல தங்கியிரு. காலம் வரும்போது நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து வாக்கு கொடுக்குறார். இத கேட்டு துளசி தேவி என்ன பண்றா, அவர வணங்கிட்டு துளசி செடி வடிவத்திலேயே போய் கும்பகோணத்துக்கு அருகே வாழ்ந்து வரா. அவள் இருந்த காட்டுக்கு ஒரு நாள் மிருகண்ட முனிவரோட புதல்வரான மார்க்கண்டேய மகரிஷி வந்து சேர்க்கிறார். அவருக்கு பூதேவிய மகளாக பெற்று இந்த தலத்துல எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை வந்து மருமகனா அடைய, எப்படி விஷ்ணு சித்தர் ஆண்டாள் இது அவர மருமகனா நம்ம எம்பெருமான ரங்கமன்னார் ஏத்துக்கிட்டாரோ